சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க கமெண்டில். அதாவது பொதுவாக சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நம்ம பொது பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது உங்களை ஏமாத்துகிற மாதிரி. கிட்டத்தட்ட சொல்ல போனால் சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியா நல்லா இருக்குமே, ஒரு சுபகிரகத்தினுடைய திசை தானே, அருமையாக இருக்கும், கல்யாண கிரகம் வந்துருச்சு, பொண்ணு பார்க்கலாம், பொண்ணு முடிக்கலாம், இதெல்லாம் பொது பலன் தான். சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி அப்படின்னு நீங்கள் பலன் கேட்டீங்க அப்படின்னா பொது பலன் நிறையா சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு மனிதருக்கு அவருடைய ஜாதகத்தில் லக்கண ரீதியாக அந்த சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு, முதல்ல ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு என்ன லக்கணம், லக்கணத்துக்கு அந்த சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, அந்த சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அதாவது எத்தனையாவது பாவத்தில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அந்த சுக்கிரனோட எந்தெந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது, அந்த சுக்கிரன் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா, அப்படி பலமாக இருந்தால் அவருடைய அந்த பலத்திற்கு உண்டான மதிப்பெண் எவ்வளவு, அந்த பலத்திற்கு மதிப்பீடு என்ன, பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனத்துக்கு உண்டான அளவு என்ன, அந்த சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் என்ன, இயற்கையிலே சுப கிரகத்தை கூடி இருக்கிறாரா பாவகிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறாரா, ராசிக்கு எத்தனையாவது பாவத்தில் இருக்கிறாரு, யாருடைய வீட்டில் இருக்கிறாரு, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, இத்தனையும் நம்ம எடுத்து பார்த்தா தான் அந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை சுக்கிர புத்தி என்ன மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாக சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி என்ன செய்யும் கேட்டிங்க அப்படின்னா நல்ல பலனை தாங்க சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதே மாதிரி இன்னொரு நிறையா பழமொழிலாம் இருக்குது. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, குட்டி சுக்கிரம் குடியை கெடுக்கும், இது எல்லாமே பொது பழமொழி தான். நானும் 10 வருஷமாக இதை படித்து அனுபவித்து நிறையா ஜாதகங்களை ஆய்வு பண்ணி வந்ததுனால சொல்கிறேன். இதெல்லாம் பொது பழமொழிகள், சரிங்களா? அனுபவத்துக்கு அதுக்கும் ஒத்து வராத பழமொழிகள், அதை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு பலன் தெரியணும் அப்படின்னா இப்போ சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் பலன் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி என்ன, லக்கணம் என்ன, ராசி என்ன? இப்போ லக்கணம் மேச லக்கணம்னு சொல்லிட்டீங்க. உதாரணத்துக்கு மேச லக்கணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அது மேச லக்கணத்துக்கு அவர் நன்மையை தரக்கூடிய கிரகமா? பொதுவாக சுக்கிரன் சுபகிரகம் நன்மை தரணும் பொது பழமொழி இருக்குது. ஆனால் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் நன்மையை தருவாரா? அதை எப்படி பார்க்கணும்? லக்கண ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போ சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்புறம் 2ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன? தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், இப்படி ஏராளமான காரகத்துவங்கள் இருக்குது. அந்த ஜாதகருடைய வயது என்ன? அடுத்த பாயிண்ட் நீங்கள் அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பருவமாக இருந்தால் கல்வியை பற்றின கேள்வி தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் கல்விக்கு உண்டான கிரகமாக சுக்கிரன் வந்துடுறாருல்ல. ஒரு 25 வயசை கடந்திருந்தால் திருமணத்துக்கு உண்டான கேள்வியாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் வருது பார்த்தீங்களா, அடுத்து 7ஆம் பாவம் திருமணஸ்தானம் வருதா, 7ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரனாக வராரா. இந்த 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அந்த சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, எத்தனையாவது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் மதிப்பீடு கொடுக்கணும், மதிப்பீடு எடுத்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு பலன்கள் நல்லா தெரிய வரும். இப்போ மேசலக்குன்னு நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அவர் 2 வீட்டுக்குடைய ஆதிபத்தியம் பெற்று அந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டில் போய் நீசம் பெற்று இருக்கிறாரா? இப்போ நீசம் பெற்று இருக்காரு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வலிமை குறைஞ்சிருச்சு. அந்த 2 வீட்டு ஆதிபத்திய பலனும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஒருவேளை நீச பங்கம் பெற்றிருந்தால், நீச கிரகம் நீச பங்கம் அடைந்திருந்தால் அந்த 2 வீட்டு ஆதிபத்திய பலன்களில் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுக்கும் நீங்கள் அந்த சுக்கிரன் நீச்ச பங்க அமைப்பு எந்த அளவுக்கு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதுக்குண்டான விதிகளை நீங்கள் எடுத்து படிக்கணும்.
நான் என்னுடைய வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். முன்னாடிலாம் அந்த வளன்னு பேசியிருப்பேன். எனக்கே என் வீடியோ பார்க்க கடுப்பாக தான் இருந்தது. அது உண்மையை சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு நான் மனப்பாடம் பண்ணணுன்றதுக்காண்டியே இந்த யூடியூப் சேனலில் நிறைய இதை படித்து போட்டேங்க. இதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் பக்குவ நிலை வந்ததுனால தெளிவாக பேசுகிறேன், தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இதையுமே நம்மளாக சொல்லக்கூடாதுல்ல. என்ன, நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க சொல்லணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இந்த சோசைட்டியவே பார்த்தோம்பா, பலனை கரெக்டாக அடிக்கிறாரு அப்படின்னு ஜோதிடருக்கு பேர் மக்கள்கிட்ட தானே வரணும். நான் கணிக்கையில் கெட்டிக்காரன் நம்மளே சொல்லக்கூடாதுல்ல. சரிங்களா? அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். நானே எதையும் சொல்லிக்கிட மாட்டேன், சொல்லிக்கிடவும் கூடாதுல்ல. சரிங்களா? நம்முடைய முழு கண்ணோட்டமும் படிக்கிறதுல இருக்கணும், ஜாதகம் கணிக்கிறதுல இருக்கணும். நீங்கள் சந்தேகம் கேட்டதுனால உங்களுக்கு நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன். யார் கேட்டது யார் பார்க்க மிட்டாயா அப்படின்னு கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதனால் சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குதுன்னு பாருங்கள், எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த சுக்கிரனுக்கு பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா, அவருக்கு உண்டான மதிப்பெண் என்ன, பலமாக இருக்காருன்னா எந்த அளவுக்கு பலமாக இருக்கார், பலவீனமாக இருக்காருன்னா எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக அந்த சுக்கிரனோடு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, லக்கண சுபரோடு கூடியிருக்கிறாரா, லக்கண பாவரோடு கூடியிருக்கிறாரா, இயற்கை சுபரோடு கூடியிருக்கிறாரா, இயற்கை பாவரோடு கூடியிருக்கிறாரா. சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகளை சீர்தூக்கி பாருங்கள். ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் அந்த சுக்கிரன் இருக்கிறாரு, லக்கணத்துக்கு எத்தனையாவது வீட்டில் அந்த சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரன் யாருடைய காலில் இருக்கிறாரு. கால்னால் நட்சத்திரம். சரிங்களா? அப்போ சுக்கிரன் யாருடைய காலில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, அந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் என்ன. இது முழுக்க மூளைக்கு தான் வேலை. ஜோதிட கலை அப்படிங்கிறது எடுத்து இந்த கம்பு சுற்றுற மாதிரி கிடையாது, மூளை. ஆமாம், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நம்ம மூளையை பயன்படுத்துவோம். ஆனால் இதுக்கு முழுக்க நம்ம மூளையை தான் பயன்படுத்த போகிறோம். எல்லா கலைக்கும் மூளை முக்கியம்தான். ஆனால் இந்த கலைக்கு ஜோதிட கலைக்கு முழுக்க மூளையை நம்ம பயன்படுத்தியே தீருவோம். சரிங்களா? சரி, இது போதும்னு நினைக்கிறேன். வேறு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. என்ன பண்ணுறது, நமக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஆர்வமாக போட்டேன். சரி, முடிஞ்சால் வீடியோவை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுடைய இதை பொறுத்து தான். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கேள்வி இருக்குதுன்னு கேட்டால் தான் நான் வீடியோ போட முடியும். ஏன்னா அரைச்ச மாவையே அரைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். போடலாம், நுணுக்கமாக மேலும் படித்து போடலாம். சரி, அதுக்கும் நமக்கும் ஒரு இது வேணுங்களா, அதுக்கு கிரகநிலைகள் வேணுங்களா. நம்ம அப்படியே ஜோதிட ரீதியாக தான் சொல்லலாம்ண்ணா. அதுக்குண்டான கிரகநிலைகள் வரும்போது தானே நம்ம அதை பின்பற்ற முடியும். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.